ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட தேர்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவா மறுபடியும் உயிரோட பார்த்த சந்தோஷத்துலேயே மழை வர்றது கூட தெரியாமல் நின்றுட்டு அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோவே அவளை பார்த்துட்டு அவள் மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்து கொடையை பிடிச்சிருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோ கொடையை பிடிச்சிக்கிட்டே அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீ ஏன் அழுகிற, என்னை பார்க்கும்போதுலாம் நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, நான் எதுவும் உன்னை அழ வைக்கிறேன்னா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்போ கூட பார்த்தா வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறா, ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்றா. இதை பார்த்துட்டு அங்கே சுற்றி இருக்க பசங்களாம், பாத்தியா இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் போல, இந்த பையன் தான் ஏதோ அந்த பொண்ணை திட்டிருக்கான் போல, அதனால தான் இந்த பொண்ணு இப்படி அழுகிறா பாவம்லன்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஐயோ இவ வேற நம்மளை இப்படி டார்ச்சர் பண்றாளேன்னு சொல்லிட்டு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிட்டு வந்து நிற்க வச்சிருக்கான். இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு இடத்துல தலை நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா, நேற்றுக்கு கனவுன்னு சொல்லி தெரிஞ்சதுனால நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு மனசுக்குள்ள இருந்தது எல்லாமே பேசிட்டோம். ஆனா இப்போ ரியாலிட்டின்னு சொல்லி தெரியும் போது நம்மளால அவகிட்ட ஒரு வாரத்தை கூட பேச முடியலையே ஏன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டு நிற்க. ஹீரோவும் இவகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். ஆனா இவ பார்த்தா அவனை ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் படிக்கும் போது இவன் இப்படிதான் இருந்திருக்கான்ல, அப்ப கூட அழகா தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவனையே வச்ச கண்ணு வாங்காம பாக்க ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவையா நம்மளை இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்காண்டி கிட்ட வரான். சரி உனக்கு என்னதான் பிரச்சனை, முதல்ல யாரு நீன்ற மாதிரி கேட்கும் போது நான் உன்னோட பயங்கரமான ஃபேன், உன்னுடைய சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டே போக இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம ஃபியூச்சர்ல ஐடலா இருந்திருப்போம்னு சொல்லிட்டுலாம். அதனால இவன் ஒண்ணுமே புரியாம கேட்க இவளுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆமா இல்ல நம்ம பண்ணி வந்திருக்கிறதே டைம் டிராவல், ஸ்கூல் படிக்கும் போது இவன்கிட்ட இப்படி சொன்னா அவனுக்கு எப்படி புரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்னோட பேரு இன்சொல், அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும் போது தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். எப்படி தெரியும், என்ன இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா, எங்க பாத்திருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது எங்கேயும் பார்க்கல, அதான் உன் பேட்ச்லயே போட்டிருக்கேன்ற மாதிரி காமிக்கிறான். ஓ அப்படியா, பேட்சை பார்த்து தான் கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கேட்டு இவ கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்ண. ஹீரோவும் சரி நீ ஏன் எப்போ பாரு என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்க, நேற்று கூட நீயா தான் வந்து என்னை பார்த்த ஹக் பண்ண, ஆனால் அப்போ கூட நீ அழுதியே, ஏன் அதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒருத்தரோட ஞாபகம் வருது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வரவும் என்னையும் அறியாமல் நான் அழுக ஆரம்பிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லும்போது யார் அதுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவளுக்கு பட்டுன்னு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஞாபகம் வரது இவனுடைய ஞாபகம் தானே, ஸோ அதை எப்படி இவன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சவ என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னுடைய நாய்க்குட்டின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ காண்டாகிறான், என்னை பார்த்தா உனக்கு என்ன நாய் மாதிரியா தெரியுதுன்ற மாதிரி கேட்க இல்லை நான் அப்படி சொல்ல வரல, என்னோட நாய் ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணுமா, நீயும் நேற்றுக்கு ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணியா, அதனால தான் உன்னை பார்க்கும்போது அப்படி ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லவும் அப்போனா என்ன சொல்கிற, உன் நாய் மாதிரியே நானும் அழகாக ஸ்விம் பண்ணுற ஒரு நாயின்னு சொல்ல வர அப்படிதானேன்ற மாதிரி கேட்கும்போது இவ பேசுறது எல்லாமே அவன் தப்பாகவே புரிஞ்சுக்கிறான். இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல, என்னோட நாய் ரொம்ப அழகாக இருக்கும், அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு வேறு ஏதோ பேசி சமாளிக்க பார்க்குறா. உடனே ஹீரோ சரி உன் நாய் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறல, உன் நாயோட பேர் என்னன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பட்டுன்னு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை அடிச்சு விட அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோவும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஏன்னா அவள் பேசுகிறத வச்சே தெரியுது அவள் ஏதோ பச்சையாக சமாளிக்கிறான்னு சொல்லிட்டு. அதனாலே பெருசாக இவனும் எதுவுமே கேட்டுக்காம அப்படியே நிற்க இவளுக்கும் புரியுது நம்ம பைத்தியம் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சிரிச்சே சமாளிச்சிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளுடைய வாட்ச் இவன்கிட்ட தானே இருந்திருக்கும், அதை எடுத்து இப்போ அவகிட்ட கொடுக்குறான். இதை நேற்று நீ தெரியாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட, இது என்னுடைய வாட்ச் கிடையாது, என்னோட வாட்ச் ஆல்ரெடி வீட்டில் தான் இருந்துச்சுன்ற மாதிரி கொடுக்கவும் இவளும் அப்போதான் நேற்றுக்கு நடந்ததெல்லாம் லைட்டாக கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா. அதெல்லாம் நினைக்கும் போதே இவளுக்கே ஒரு மாதிரி அவன் மேலே காண்டா இருக்கு. சரி இதுக்கப்புறமும் இங்கே நின்னா நம்ம மானம் போயிடும்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போனா போதுன்னு கொடுத்த கொடையை பார்த்தா இவ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவன் நினச்சிக்கிட்டே பின்னாடி போகிறான், ஏன் நில்லு கொடை என்னது கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கிளாஸ்க்கே வந்துட்டா, யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா, நம்ம ஏன் எல்லாத்தையும் இப்படி லூசு மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம், அவன் நம்மளுடைய ஐடல், ஆனால் அவன் முன்னாடி எப்போ பாரு இப்படி அசிங்கப்படுறதாவே இருக்கு, அவனுடைய கொடையை ஏண்டி நீ எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி திட்டிக்கிட்டே வந்தவ அவருடைய கிளாஸ் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தோஷம் வரும்ல. ஸோ உள்ள போய் பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவ பார்த்தா ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு ரியூனியனுக்கு வந்திருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எப்படி இருக்கீங்க, உங்களெல்லாம் பார்த்தே எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா, உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனியா போய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க பசங்க எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அந்த ஸ்டார்டிங் சீன்ல ப்ரெசென்ட்ல கூட காட்டியிருப்பாங்களே, இவளை கூட்டிட்டு போய் அந்த கான்சர்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பாளே அவளை காமிக்கிறாங்க. அதாவது அவளோட பேரு தானே ஜோ. அவ இவளை பார்த்துட்டு லூசு என்ன நேற்று தானே பார்த்துட்டு போனோம், அதுக்குள்ள வந்து ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க, என்ன உனக்கு மூளைகில குழம்பிருச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஜோ நீயா எவ்வளோ அழகா சப்பியா இருக்கே பாத்தியான்ற மாதிரி சொல்லிட்டு அவ கண்ணத்தெல்லாம் கிளியா விளையாடிட்டு இருக்கா. ஜோவும் என்னடி
எல்லாத்துக்கும் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. நேற்றுக்கு உன் வீட்டுக்கு நான் உன் பேகை கொடுக்க வந்தேன், ஆனா அப்ப கூட நீ அங்க இல்ல. எங்க போன? என்னதான் நடக்குது? ஏதோ நீ அந்த ஜேசன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட வீட்டில தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு வீட்லயே இந்த டேப் ரெக்கார்டர்லாம் அந்த டைம்ல விற்பாங்கல்ல, நிறைய மியூசிக் ஃபிலிம்ஸ்லாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஷாப் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க போல. ஸோ அதில் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் கம்ப்யூட்டர்ல பார்த்தா ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டர் மட்டும் வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, டியூ டேட் முடிஞ்சும் இன்னும் அது வரலன்ற மாதிரி ஷோ ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்தவங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு போனவங்க நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கமா இருந்து பேசுறது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பா தான். அவரும் கால் அட்டன் பண்ணிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, இது போல நீங்க எங்களுடைய ஷாப்ல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க, அதோட டியூ டேட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனா நீங்க அதை இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது அவர் பார்த்தா இல்லையே நான்லாம் அப்படி எதுவும் வாங்கிட்டு போகவே இல்லையே, ஆல்ரெடி நான் வாங்கிட்டு போனது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க நம்புற மாதிரி இல்ல சார், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன், உண்மையாவே நீங்க வாங்கிட்டு போயிருக்கீங்க, டியூ டேட் காட்டிட்டு இருக்கு, ஆனா அது இன்னும் எங்க கிட்ட ரிட்டர்ன் வந்து சேரவே இல்லை, மேபி உங்க ஃபேமிலியில யாராச்சும் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு தகவலை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. பாத்தியா வாங்கிட்டு போயிட்டு இப்போ வாங்கவே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அது 18+ன்றதுனால இப்படி சமாளிக்கிறாரு போலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோயினோட அண்ணா வந்துட்டு ஏதோ வேஷம்லாம் போட்டுட்டு வரான். இவங்க அம்மா பார்த்துட்டு டே நீ எல்லாம் படிச்ச பையனாடா, படிச்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வேலையை தேடிக்கிட்டு அங்கே போவேன்னு சொல்லி பார்த்தா அப்படி வேஷம் போட்டுக்கிட்டு நான் நடிக்க தான் போவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கியே, எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நீ பண்ண போறேன்ற மாதிரி கேட்டு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கேட்குற மாதிரி இல்ல நான்லாம் வேலைக்குன்னு ஒன்று போனா அது நடிக்கிறதுக்காக மட்டும் தான் போவேன், நீங்க வேணா பாருங்க ஃபியூச்சர்ல நான் மட்டும் ஒரு பெரிய ஆக்டரா வரல அப்புறம் நான் என் பேரையே மாத்திக்கிறேன், அப்ப வந்துட்டு நீங்க இவன் தான் என்னுடைய பையன் எவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாச்சும் பெருமையா பேசுறது கேட்டேன்னா அப்ப இருக்குமா அவங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப அகைன் ஹீரோயினோட கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவ பார்த்தா அந்த வாட்ச் இருக்குல்ல, ஹீரோவோட வாட்ச், அதையே கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த வாட்ச் மூலமா தான் இப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கோன்றது இவளுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தானே இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே இருந்தவ இப்போ இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கே போயிடுவோமா, அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வர முடியலன்னா என்ன பண்ணுறது, இல்லை இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தா மிஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அவளை தள்ளிவிடுவோம். தெரியாதனமா பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் கத்த, நல்ல வேலை இவ டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கெலாம் போகல. அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. உடனே பின்னாடி திரும்பி ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா, என்னதான் உன் பிரச்சனை, ஏன்டி இப்படி கத்துறேன்ற மாதிரி கேட்கும்போது நான் கத்துறேன்னா அங்கே மிஸ் உன்னை தான் கூப்பிடுறாங்க கொஞ்சம் பாருன்ற மாதிரி சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா இவ்வளோ தான் வந்து ஏதோ போர்டில் சம் சால்வ் பண்ண சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க போல். ஸோ இப்போ வந்து நிற்கிறா, ஆனால் எங்கேருந்து சம்மெல்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு திறமை இருந்தால் இவன் ஏன் இப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்து கஷ்டப்பட போகிறா. ஸோ பார்த்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணியும் இந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நமக்கே தெரியும், எப்படியாச்சும் ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவோன்னு சொல்லிட்டு மேம் ரொம்ப வயிறு வலிக்குது முடியல, நான் கொஞ்சம் நர்சிங் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் பார்த்தா சரி போய் தொலைன்ற மாதிரி அனுப்பி விட்டுடுறாங்க. ஆனால் இவன் எங்கே நர்சிங் ரூம்லாம் வரல, ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கா யாருக்குமே தெரியாமல். கரெக்டாக ஹீரோவும் அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஏதோ எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ இவளும் பார்த்தா யாருக்குமே தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டா. தூரத்தில் நின்று ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல இப்படி தள்ளி நின்று அவனை ரசிக்கிறது கூட நல்லா தான் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கான். இதுக்கப்புறம் இவனை பக்கத்துலேயே இருந்து நம்ம தான் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி இவனுக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும். ஆனால் அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 15 வருஷம் நம்ம இவன் கூடவே இருந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணணுமே, அப்போ தானே ஃப்யூச்சரில் இவனுக்கு எதுவும் ஆகாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். எப்படி இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஏதோ சிகரெட் ஸ்மெல் வரா மாதிரி இவன் மூக்குக்கு தெரியுது. மோந்து பார்க்குறா, எங்கே இருந்துடா வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சைடில் இருக்க ஜன்னல் வழியாக இருந்து தான் வருது. உடனே வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஒரு 3 பசங்க வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு அவனுக்கு கிட்ட சண்டை போடலான்னு சொல்லி வரும்போது தான் ஆல்ரெடி அங்கே ஒரு பையன் நின்று அவனுக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பையன் வேறு யாரும் கிடையாது, இவன் தான் நம்ம ட்ராமாவோட செகண்ட் லீட். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா தெசங். இப்போ தெசங்க வந்துட்டு அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாலையா அந்த பசங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிக்க அதில் ஒருத்தன் வந்துட்டு மறுபடியும் இவன் அடிக்கிறதுக்காக வரும்போது இதை பார்த்த உடனே ஹீரோயின் பொங்கி எழுந்து அவனை காப்பாற்றி விடணுன்றதுக்காக அப்படியே மேலே இருந்து ஒரு ஹை ஜம்ப்லாம் எடுத்து கீழே வந்து மண்ணை கவுனது தான் மிச்சம். ஆனாலும் கடைசியாக விடுற மாதிரி இல்லை. அந்த பசங்க கிட்ட இருக்க சிகரெட் எல்லாம் பிடிங்கிட்டு, என்ன திமிரு, ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்குலாம் சிகரெட் கேட்குதா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இப்போ ஒழுங்கு முறையே அதை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பசங்களை மிரட்டிட்டு இருக்கா. இவன் மிரட்டுறதை பார்த்துட்டு அந்த பையனும் என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற, நீயும் எங்க ஸ்கூல் தானே, என்ன பக்கத்து பில்டிங்ல இருந்து தெரியாம வந்திருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது எது ஸ்கூல் பொண்ணா,
அப்படியே உன்னை விட்டனா என் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் உன்னை விட எவ்வளவு பெரிய பொண்ணு தெரியுமா, என் கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறியான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ வந்துட்டு இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம் லைன்ல இருக்கோன்றதையே மறந்துட்டு ஏதோ ஒரு அடல்ட் ரேஞ்சுக்கு பெரிய பொண்ணுன்ற மாதிரி நினைச்சியே பேசிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது தெசங்க்கு வந்து சிரிப்பா இருக்கு, யார் இந்த பொண்ணு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ இப்ப இருக்கிறது ஸ்கூல் ட்ரெஸ்ல தானே, சோ யாருமே இவளை நம்ப மாட்டாங்களே இப்ப இவ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்னு சொன்னா. அதனால இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறது கேட்டுட்டு தெசங்கெல்லாம் சிரிக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த பசங்களோட ஆளுங்கெல்லாம் வருவோம். தெசங் பார்த்தோன்னே லைட்டா கொஞ்சம் உஷாராயிடுறான், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா இவனால எப்படி ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப தனியா வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தெசங் தான் கேட்கறான், என்ன அந்த பையன் கிட்ட ஏதோ ஓவரா வாய் டைலாக்லாம் பேசிட்டு இருந்தியே, நீயும் ஸ்கூல் போன தானே, அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கே அப்பதான் புரியுது, ஐயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டோம் போலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவன் முன்னாடி காட்டிக்காம அது சும்மா அவங்கள மிரட்டுறதுக்காக அப்படி பேசினேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, நானும் இதே ஸ்கூல் தான், பக்கத்துல கேர்ள்ஸ் பில்டிங், தெரியாதனமா வந்துட்டேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது தெசங் வந்துட்டு அவ கையில இருக்க அந்த சிகரெட்டை வாங்கி அவன் யூஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா இவ வந்துட்டு அவன்கிட்டயும் அதை வந்து புடுங்கிட்டு இப்பதான் அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண, கேட்டுட்டு தானே இருந்தா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, சின்ன பையன் தானே நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவனையும் மிரட்டிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஏதோ சார் வந்துட்டு பசங்க சண்டை போடுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச அந்த பக்கமா வருவோம். தெசங் பார்த்தா சார் வர்றதை பார்த்துட்டான். உடனே நைஸா இந்தா சிகரெட் தானே, இந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை, இதை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்டு பாய் உன்னால முடிஞ்சா நீ காப்பாத்திட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக, இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம என்ன பேசிட்டே இருந்தவன் இப்படி பாதிலேயே விட்டுட்டு போறான்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து சார் பார்த்துட்டு யார் அதுன்ற மாதிரி குரல் கொடுக்கவும் இவளுக்கு புரியுது சார் வந்தோடனே தான் இவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க இருந்து ஓட அப்படியே அமைதியா நிக்க சார் பார்த்தா அலேக்கா கூட்டிட்டு வந்து, இந்த வயசுலயே உனக்கு சிகரெட்டு, அதுவும் பொண்ணா இருந்துகிட்டு பக்கத்து பில்டிங்ல இருந்து இந்த பக்கம் பாய்ஸ் பில்டிங்க்கு வந்திருக்க, எவ்வளோ தைரியம், கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்து சிகரெட் கேக்குதா உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சிகரெட் ஒரு கையிலையும் லைட்டர் ஒரு கையிலையும் வச்சுட்டு பனிஷ்மெண்ட்ல உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காரணும், ஸ்கூல் முடிகிற வரை நீ இங்கே இப்படியே தான் இருக்கணும், நாங்கள் இருந்து கேமரால பார்த்துட்டு தான் இருப்பேன், நீ ஒரு இன்ச்சு நகர மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டிட்டு இருக்க. இவளும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, சார் இது என்னோடது கிடையாது, அங்க பசங்கெல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதை தட்டி கேட்கறதுக்காக தான் நான் போனேன், ஆனா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, எது உன்னோட பில்டிங்கே கேர்ள்ஸ் பில்டிங்கு, அங்கிருந்து இங்க வந்து நீ பசங்களை தட்டி கேட்கறதுக்காக வந்தியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, வாயை மூடிட்டு அமைதியா இங்கேயே உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். அந்த பக்கமா பார்த்தா ஹீரோ வேற வந்துட்டு இருக்கான். இவ ஹீரோவை பார்த்துட்டா, இந்த ஒரு நிலைமையில அவனை பார்த்தா அவன் நம்மள என்ன நினைப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு இருக்க. சார் பார்த்தா முடியெல்லாம் விலக்கி விட்டுட்டு, என்ன அசிங்கமா இருக்கா, பசங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்கன்னு தோணுதா, அதெல்லாம் உனக்கு தேவைதான், தப்பு பண்ணும்போது உனக்கு அப்பதான் புரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோ பார்த்தா இவளை பார்த்துட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அதுவும் க்ளோஸ்அப்ல வந்துட்டு அவ கையில சிகரெட்டு லைட்டர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா, தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திரு, ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போக, இவ கத்திட்டு இருக்கா, இல்ல எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, வெயிட் பண்ண நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கண்டுக்காம போயிட்டே இருக்கான். இப்போ ஒரு இடத்துல அவனே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு, சார் சொல்லிட்டு போன மாதிரி அங்க சிசிடிவிலாம் ஒன்றும் கிடையாது, அது சும்மா ஃபேக்கா டம்மியா தான் வச்சிருக்காங்க, ஸோ நீங்க இருந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இவன் என்ன பேச வரான்றது கூட கேட்காம போக இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே இப்போ எப்படியே அங்க இருந்து எழுந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அதுவும் தெசங்க தான் பயங்கரமா திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா, எல்லாம் அவனாலதான்ற மாதிரி சொல்லிட்டு. அவனை திட்டிகிட்டே வரும்போது இப்போ முன்னாடி பார்த்தா அவனே வந்து நிற்கிறான். நான் தான் போகும்போதே சொன்னல எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிரு போயிருன்ட்டு, கையில் சிகரெட்டு லைட்டர்லாம் வச்சுக்கிட்டு நீ போய் சார் முன்னாடியே நிற்பியா, கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட்டில் உட்கார வச்சுட்டாரு போலையா, எப்படி தப்பிச்சு வந்தேன்ற மாதிரி நெக்கலாக கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு செம்ம காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் தெசங் தான் வந்துட்டு இவளுடைய க்ரஷ் போல. அதாவது ப்ரெசென்ட்ல கூட ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டு ஜோ கூட காரில் போயிட்டு இருக்கும்போது இவ கேட்டிருப்பாள், நம்ம எப்படி ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் டைமில் மிஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாள், ஏன்னா அப்போ தான் உனக்கு வேற ஒரு க்ரஷ் இருந்தா, நீ அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரஷ் வேறு யாரும் கிடையாது, தெசங் தான். அது வந்துட்டு இவளுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. உடனே மனசுக்குள்ளேயே திட்டுறா, இவனெல்லாம் போய் நான் எப்படி அந்த டைமில் க்ரஷ்ன்னு சொல்லி சுற்றிட்டு கிடந்தேன், சரியான டார்ச்சராக இருக்கானே, இவனை பார்த்த முதல் நாளே இப்படி பனிஷ்மெண்ட் வாங்க வச்சுட்டானேன்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது தெசங்கும் பார்த்தா, சரி விடு, ஸ்கூல் படிக்கும் போது பனிஷ்மெண்ட்லாம் வாங்காமல் எந்த ஸ்டூடெண்டாச்சும் இருப்பாங்களா, அதெல்லாம் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு காண்டாகுது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத போயிருன்ற மாதிரி சொல்லும்போது தெசங் பார்த்தா, ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு, இதுக்கப்புறம் நீ என் கண்ணு முன்னாடி வந்துடாத, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகுன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போக, தெசங் பின்னாடி பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து தெசங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெசங்க ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு வரதை பார்த்தோன்னே, அம்மா நீ இங்கே இரு, நான் கிளம்பி போகிறேன்ற மாதிரி தெசங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த பொண்ணும் வரா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு
வந்துட்டு வழி விடுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் இந்த பக்கம் தான் வழி இருக்கே அப்படிக்கா நீங்க சுத்திட்டு போங்கன்ற மாதிரி ஹீரோயினும் கொஞ்சம் திமிரா பேச இந்த பொண்ணும் பார்த்துட்டு ஓ அவ்வளோ திமிரான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகும்போது பார்த்தா ஹீரோயினை இடிச்சிட்டு போகவும் இது வந்து இவளுக்கு கடுப்பாயிருது. நில்லு, என்ன நீ பாட்டுக்கு என்னை இடிச்சிட்டு போற, அதுவும் ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிற, அவ்வளோ திமிரா உனக்குன்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த பொண்ணு வேற கொஞ்சம் ரவுடி மாதிரி போல. அவ வந்துட்டு என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, ஏன் முன்னாடி எதிர்த்து பேசிட்டு இருக்க, முதல்ல உனக்கு என்ன இங்கே வேலை, நீ ஏன் தெசங்கிட்ட பேசிட்டு இருந்த, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பத்தாவது குறைக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேற எல்லாரும் சேர்ந்து வந்து அவளை ரவுண்டு கட்ட இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம காலிலேயே விழுந்துட்டா. இல்லை நான் தெரியாம வந்துட்டேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா. அந்த பொண்ணும் அந்த பயம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ தெசங்கு பின்னாடி சுத்துறத பார்த்தேன், அப்புறம் உனக்கு அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டியா அனுப்பி விடுறா. அடுத்து இப்ப ஹீரோயின் பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டு ஜோ இருக்கா இல்லையா, அவ கூட தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. என்ன கேட்குறான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது என்ன சொல்றதுன்ற மாதிரி கேட்கும்போது ஜோவும் பார்த்தா அதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க முன்னாடி பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும். அதனால நீ ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போதே கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே ஹீரோ கூட நடந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை யோசிச்சு பாக்குறா. அதுதான் ரொம்ப சொதப்பலா முடிஞ்சிருச்சு. ஸோ அதை யோசிச்சவ இல்ல அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாமே சொதப்பிருச்சு, வேற ஏதாச்சும் ஐடியா கொடுன்ற மாதிரி சொல்லும்போது சரி வீடு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொதப்பினா என்ன, அதான் செகண்ட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல அதில் ஏதாச்சும் பண்ணிருன்ற மாதிரி சொல்லும்போது இவ அதையும் யோசிச்சு பார்க்குறா. அவன்கிட்ட தான் போயிட்டு அவனுடைய கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாளே, அதுவுமே சொதப்பல் தானே. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துவ இந்த இம்ப்ரெஷனே வேணாம், வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுன்ற மாதிரி கேட்கும்போது பெருசாக இப்போ என்ன ஐடியா இருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் ஃபேஸ்புக் அது போல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து விடு, அது அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாரு, அப்போ அதுலேயே தெரிஞ்சிடும்ல அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழக நினைக்கிறாங்களா இல்லையான்றதுன்ற மாதிரி கேட்க இவ சிரிக்கிறா. எது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டா, அதெல்லாம் கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ணிப்பானான்ற மாதிரி இவ சிரிச்சுக்கிட்டே இருக்க. இதை கேட்டோன்னே ஜோ வந்துட்டு எது அவனா, அப்ப அது பையனான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா இப்ப என்னன்ற மாதிரி கேட்குறா. என்னடி இவ்வளோ அசால்ட்டா ஆமான்னு சொல்ற, நேத்து தான் போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி அழுதுட்டு இருந்த, அதுக்குள்ள இப்ப என்னடி அடுத்த பையனுக்கு தாவிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எது பையனா, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணனா, யாரு எந்த பையன் அதுன்ற மாதிரி கேட்கும்போது அதான் தெசங்கு உன் க்ரஷ், அவனுக்கு தானே நேற்று நீ போய் ப்ரப்போஸ் பண்ண, அவன் கூட உன்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டானே, நீ அந்த கவலையில தான் இப்படி லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கியோன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ பார்த்தா அதுக்குள்ள அசால்ட்டா இன்னொரு பையனுக்கு தாவிட்டியான்ற மாதிரி கேட்க இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பதான் என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பாக்குறா. நேத்துக்கு பார்த்தா தெசங் வந்துட்டு இருக்கும்போது அவனை ஸ்டாப் பண்ணி இது போல் அவன்கிட்ட போயிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், போன வாட்டி நீங்கள் ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அப்போது பெர்ஃபார்ம் பண்ணீங்களா ஸ்டேஜில், அப்போவே உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால நீங்கள் தான் என்னோட க்ரஷ், உங்களுக்கு கிஃப்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு இருந்திருப்பா. அந்த டைம் தான் பார்த்தா தெசங் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த ரவுடி பொண்ணு. அந்த பொண்ணு சும்மா எதாச்சும் அந்த பக்கம் வரவும் இதை பார்த்த உடனே அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி குரல் கொடுக்க இவ அந்த பொண்ணுங்களை பார்த்ததுமே பயந்து அங்கேருந்து ஓடி போயிருந்திருப்பா. தெசங் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் பேசினதெல்லாம் பெருசாக காதில் கூட வாங்கியிருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ இதெல்லாம் இவன் நினச்சி பார்க்கவும் அப்படியே செம்ம காண்டாகுறா. உண்மையாவே வா, நேத்திக்கு தானா அந்த பாவப்பட்ட காரியத்தை நான் நேத்து தானா பண்ணி தொலைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவ இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கிரீட்டிங் கார்ட்லாம் எழுதியிருப்பா இல்லையா, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பார்த்தா கேவலமா ஒரு கவிதை வேற எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளோ மட்டமாவா இருந்திருக்கோன்றதெல்லாம் இவளுக்கே இப்போதான் புரியுது. அவள் பாட்டுக்கு காலில் நின்று கத்திட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் வேற அந்த வாஷத்தை போட்டுக்கிட்டு உள்ளே வரான். அது மட்டும் இல்லாமல் இவள் ஹெட்ஃபோன் வேற ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பா போல. ஸோ அதை வேற போட்டுக்கிட்டு வந்து அவன் வெறுப்பேற்றவும் சாவடிச்சிருவான் உன்னை, யாரு கேட்டு நீ முதல்ல என்னோட ஹெட்செட்டை எடுத்த, அதை நான் புதுசாக வாங்கியிருக்கேன், இன்னும் நான் கூட அதை யூஸ் பண்ணலடா, மரியாதையாக கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அண்ணனையும் பார்த்தா ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டுறா. ஆனால் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இனிமே நான் எப்படி அந்த தெசங் மூஞ்சில முழிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டு இங்கே புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் இப்போ பார்த்தா அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாள் ஹீரோயினுக்கு, நீ அவன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துப்பாரு இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக்லன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஹீரோயின் பண்ணியிருப்பா போல. ஸோ இப்போ ஹீரோவை அதை பார்த்துட்டு அவன் பார்த்தா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுறான். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஹீரோயினுக்கு வரவும் அவளுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிருது. எப்படியாச்சும் ஹீரோ கூட வந்துட்டு க்ளோஸ் ஆகணும், அப்பதான் அவன் கூட ஃப்ரெண்டா பழகி அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே பார்த்தா அவள் வந்து ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே ஒரே எம்பாரசிங் சிச்சுவேஷனாவே இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியாம இங்க புலம்பிக்கிட்டே இவ உட்காந்துட்டு இருக்க. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கா. ஆனா அப்போ கூட ஹீரோ வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருப்பான் இல்லையா. ஸோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. கையில வந்துட்டு ஹீரோ நேற்றுக்கு கொடுத்த கொடையுமே வச்சிருக்கா. அப்பதான் கரெக்டா கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு வீல் சேர்ல அங்க மேலே ஏற முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு அப்படியே அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவளுமே அதே கஷ்டத்தை ஒரு 13 வருஷமா அனுபவிச்சிருப்பாள். ஸோ அதனால அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அவ போகும்போது அதுக்குள்ள பார்த்தா கரெக்டா ஹீரோ எங்க இருந்து வந்தானே தெரியல. ஏதோ அவ பின்னாடியே இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த மாதிரி
அவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறான். ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இவளை பார்த்துட்டான். இருந்தாலும் அப்படியே பார்க்காத மாதிரி போக இவளும் பார்க்குறா. அப்போ இவனும் இந்த பஸ் வழியாக தான் ஸ்கூலுக்கு வருவானா, இதை எப்படி நம்ம பார்க்காம போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூடவே வந்து பஸ்ஸில் ஏறிட்டு அவன் பக்கத்துலேயே நின்று பேசிக்கிட்டே இருக்கா. நீ எப்பயுமே இந்த பஸ்ஸில் தான் வருவியா? நானும் இந்த பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போவேன், ஸ்கூலுக்கு வருவேன். ஆனால் நான் எப்படி உன்னை பார்க்காம போனேன்? நீ இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கியா? என்கிட்ட வந்து நீ எப்பயும் பேசியிருக்கியான்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேள்வியாக கேட்க ஹீரோ பார்த்துட்டு நான் உன்னை பார்த்ததே கிடையாது, அப்படியே பார்த்துருந்தாலும் உன்கிட்ட வந்து நான் பேசியிருக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி, உனக்கு எதுவும் காம்படிஷன் வரப்போதா? அதுக்காக தான் நீ ஸ்விம்மிங் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு காம்படிஷன், எப்போ காம்படிஷன், அதில் நீ எப்படி கலந்துக்க போறேன்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு தலைவலியாக இருக்குது. நீ ஏன் இப்படி லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? ஸ்கூல் வந்துருச்சு, வா இறங்கி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ மட்டும் இறங்கிட்டான். ஆனால் இவ இறங்குறதுக்குள்ள பஸ் கூட்டமாக இருக்கவும் பஸ் பார்த்தா எடுத்துட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக நடுவில் மாட்டிக்கிட்டா. ஹீரோவும் எங்கடா தொடர்ந்து பேசிட்டு இருந்தவளை காணோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவ பஸ்ஸை விட்டு இறங்கவே இல்லை, மாட்டிக்கிட்டு உள்ளே நிற்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஹீரோ தான் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அவளை கீழே இறக்கி விடுறான். ஆனால் இறங்கி இவ வந்ததுமே பயங்கரமாக திட்டுறான். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அதான் நமக்கு ஸ்கூல் ஸ்டாப்பிங் வந்துருச்சுல, இறங்கணும்னு உனக்கு தெரியாதா? எப்படி உள்ளே நின்றுட்டு இருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க பஸ்ஸை எடுத்துட்டாங்க, அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொன்னவ. நான் தான் உங்ககிட்ட வந்து பேசுறதே உனக்கு பிடிக்கலையா? அப்போ அப்படியே போட்டோன்னு சொல்லி விட வேண்டித்தானே, அப்புறம் எதுக்காக நீ கஷ்டப்பட்டு ஓடி வந்து பஸ் எல்லாம் நிறுத்தினேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பட்டு நீ என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட கொடை உன் கையில தானே இருக்கு, அதை வாங்குறதுக்காக தான் நான் வந்து பஸ் ஸ்டாப் பண்ணேன், கூட என் கொடையான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த கொடையை வாங்கிட்டு அங்க இருந்து போக இவ அப்பவும் விடுற மாதிரி இல்லை, அவன் பின்னாடியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. சரி, அப்ப கூட நீ எதுக்காக அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்து வந்து பஸ் ஸ்டாப் பண்ற? நீ ஒரு அத்லட், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸோ எப்பயுமே நீ தான் உன்னுடைய பாடியை சேஃபா வச்சுக்கணும். உனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஜுரி ஆனா கூட அதுக்கப்புறம் உன்னால ஸ்விம்மிங்கே பண்ண முடியாம கூட போக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே கொஞ்சம் சேஃபா இருன்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு இங்க பாரு, என்னோட கொடை உன்கிட்ட இருந்ததுனால அந்த கொடையை வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. என் கொடையை மட்டும் நீ எடுத்துட்டு போகாம இருந்திருந்தீனா இதெல்லாம் நடந்திருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசவும் இவ பாக்குறா. அப்ப இவனுக்கு சின்ன வயசுலயே இவ்வளோ வாய் இருந்திருக்கா? எது பேசினாலும் இப்படி கூட பாயிண்டா பேசுறானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவ, நீ ஏன் இப்படி கூட பேசிட்டே இருக்க? உங்க அப்பா உன்னை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார்ல, உன்னை சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் போலன்ற மாதிரி சொல்லும்போது அதை யார் சொல்றா பாரு, முதல்ல நீ ஸ்மோக் பண்றதை நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகவும் இவ பாக்குறா. நான் தான் நேத்திக்கே சொன்னல, எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, வேணும்னா நீ என் கையை கூட மோந்து பாரு, ஸ்மோக் பண்ணா ஸ்மோக் ஸ்மெல் வரணும்ல, ஆனா என் கையில அப்படி எந்த வாசனையும் வராது, இந்த நீயே பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மூக்கு கிட்ட வரும்போது தெரியாதனமா பார்த்தா கையை மூக்குள்ளேயே விட்டுட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்படியே பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. இவளுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இருந்தாலும் ஹீரோ பெருசா எதுவுமே சொல்லாம ஆமா ஸ்மெல் வரல, தயவு செஞ்சு தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்காக இருந்து போக இவ அப்படியே செம்ம கான்ல நின்றுட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில நம்ம யார் முகத்துலதான் முழிச்சு தொலைச்சோமோன்ற மாதிரி. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கான்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஃப்ரெண்டு பார்த்தா வரான். என்னடா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா, எதுவும் மூக்குலலாம் கை விட்ட மாதிரி இருந்துச்சேன்ற மாதிரி கலாய்க்க, வாய மூடு, அது ஏதோ தெரியாம நடந்தது, அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லவும், ஆனால் அந்த பொண்ணை நேற்றுக்கு நான் பார்க்கும்போதே அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு, தெசங்குக்கு அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணுறத நானே என் கண்ணால் பார்த்தேன்டான்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ கேட்டுட்டு தெசங்கா அது யாருன்ற மாதிரி கேட்கும்போது, தெசங்கடா தெரியாதா, நம்ம ஸ்கூல் பேண்டில் இருக்கானே அந்த பையன்தான், அவனும் ஸ்மார்ட்டாக தான் இருப்பான், நேற்றுக்கு இந்த பொண்ணு அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து லைட்டாக உள்ளுக்குள்ள காண்டாகுது. இருந்தாலும் அது யாருன்றதுலாம் எனக்கு தெரியாது, அதே எதுக்கு நீ இப்போ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். ஃப்ரெண்டு பார்த்துட்டு டே தெசங்க தெரியாதா, அவனுக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா, என்னடா நீ இப்படி இருக்க, நம்ம ஸ்கூலில் தானே படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் தெரியாதுன்னு சொல்கிறான்ல, அவனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தால் எனக்கு என்னன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா கொஞ்சம் காண்டாகி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறான். இந்த பக்கம் இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நடந்ததை நினச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது தான் சைடில் வந்து ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கான போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்க்குறா. அதை பார்க்கும்போது தான் அந்த காம்படிஷனில் தான் ஹீரோ கலந்துக்க போகிறான்றது இவளுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு ஹீரோ ஐடல் ஆனதுக்கப்புறமா இன்டர்வியூலாம் எடுப்பாங்க இல்லையா, அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இவ அவனோட இன்டர்வியூ ஒன்று கேட்டிருப்பா. அதில் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது போல் ஐடல் ஆகணுன்றது தான் ஆசையா, இல்லை வேற எதுவும் ஆம்பிஷன் இருந்துச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தா அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி, என்னோட கனவே ஆக்சுவலாக வந்து ஸ்விம்மிங் தான், நான் பெரிய ஸ்விம்மர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய ஸ்கூல் டைம் நடந்த ஒரு காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணதுக்கப்புறமா என்னால் ஸ்விம்மிங்கே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கையில் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட லாஸ்ட் ஸ்விம்மிங்காக அந்த காம்படிஷன் தான் இருந்திருக்குன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேளை அப்போ மட்டும் எனக்கு அந்த மாதிரி நடக்காமல் இருந்திருந்தேனா இப்போ நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மராகவே இருந்திருப்பேன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பான்.
அதை வந்து இப்போ இவ பார்த்துருப்பா போல. ஸோ அந்த ஞாபகம் இப்போ இவளுக்கு வரவும், அப்போ இந்த காம்படிஷனுக்கு அப்புறமா தான் அவனுக்கு கையில வந்துட்டு ஏதோ அடிபட போகுது போல. அதனால தான் அவன் வந்துட்டு ஸ்விம்மிங்கை விட்டுட்டு சிங்கிங்காக போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் ஐடல் ஆகி அவன் ரொம்ப ப்ரெஷர்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவ, இல்ல இதை நம்ம நடக்கவே விடக்கூடாது, இந்த காம்படிஷன்ல எப்படியாச்சும் அவனை கலந்துக்கவே விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வேக வேகமா பார்த்தா ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோவையும் இப்போ பார்த்துட்டா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்காத, இதுல நீ கலந்துக்கிட்டே உனக்கு ரொம்ப ஆபத்துன்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஏன் அடிக்கடி இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பியா, எனக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியம், அதை வீட்டு கொடுத்துட்டுலாம் என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவள் பேசுறதையே பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஆனாலும் இவ்வளோ விடுற மாதிரி இல்லை, ஏன்னா இது அவனுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமே, எப்படி இவ விட்டுட்டு போவா. ஸோ உடனே உள்ளேயும் வந்து சொல்லிட்டு இருக்கா, இல்லை சஞ்சய் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நீ இந்த காம்படிஷனில் இந்த வாட்டி கலந்துக்காத, அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகும்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் என்ன பெரிய பிரச்சனையாகும், என்ன பிரச்சனை சொல்லு பாப்போன்ற மாதிரி கேட்கும்போது இவளும், இல்லை இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இனிமே உன்னால ஸ்விம்மிங்கே பண்ண முடியாம போயிடும், அதனால உனக்கு பெரிய பிரச்சனையே ஃபியூச்சர்ல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவ உண்மையெல்லாம் சொல்றா. ஆனா அது எதுவுமே பார்த்தா ஹீரோக்கு கேட்கல. ஹீரோக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பார்த்தா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவளால மட்டும்தான் அங்க நகர முடியுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு நேரம் இவ சொன்னால இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது, கலந்துக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, அது எதுவுமே ஹீரோவோட காதல கேட்கவே இல்லை. அவன் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். என்ன என்ன பிரச்சனை வரும் சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் இப்ப சொன்னனே உனக்கு கேட்கலையான்ற மாதிரி கேட்கறான். நீ உண்மையாவே லூஸா, இல்ல இப்படி லூஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றேன்ற மாதிரி ஹீரோவும் கேட்கும்போது, ஐயோ நான் சொல்றத நம்பு, உண்மையாவே நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது, அதுக்கப்புறம் உனக்கு அது பெரிய பிரச்சனையாகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்றா. ஆனா அப்பவும் பார்த்தா அதே மாதிரி அங்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி நின்றுறாங்க. ஒரு மாதிரி இடமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆன மாதிரி இருக்கு. இவளால மட்டும்தான் அங்க நகர முடியுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜை பார்த்தா சரி டைப் பண்ணியாச்சும் காமிப்போம், அதுவாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபோனில் எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி இந்த இதை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு காமிச்சா. அப்போவும் அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ டைப் பண்ண மெசேஜ் எல்லாமே பார்த்தா அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. அந்த எழுத்துலாம் ஃபுல்லாக மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் அந்த இடம் பார்த்தா மறுபடியும் நார்மல் ஆகுது. ஹீரோவை காட்டிட்டு இருக்க ஃபோனை பார்த்துட்டு ஏதோ சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் எதையுமே சொல்லாமல் வெறும் ஃபோனை காட்டிட்டு இருக்கியா, அதில் என்ன இருக்குது, அதை நான் என்னத்தை படிக்கணுன்ற மாதிரி கேட்கும்போது, இதோ தான் டைப் பண்ணியிருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்க்குறா. பார்த்தா அதில் அவள் டைப் பண்ணது எதுவுமே காணும். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான்டா நடக்குதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மண்டியை பிச்சுக்கிட்டு நிற்க, ஹீரோவும் இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னோட அட்டென்ஷனை உன் பக்கம் திருப்பணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா, வேண்டாம் தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுரு, எனக்கு காம்படிஷனுக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால இங்கேருந்து நீ கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசுன எதையுமே அவன் பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதோட இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.